நம்ம வறுத்த முந்திரியும் பாதாம் எடுத்து அல்வாவில் போட்டலாம். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்த சாப்பிட வேண்டாம், ஒரு புடி புடிக்க வேண்டாம். இந்த முந்திரியை பாருங்க அல்வாவில். இந்த நெய்யில் வறுத்த முந்திரி அப்படியே அல்வாவில் செம்ம சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க. வெல்கம் டு ஐகா ஹண்டிங். வாங்க நண்பர்களே, நீங்கள் நம்ம கோதுமை அல்வா செய்ய போகிறோம். எவ்வளோ அல்வா செய்யறதை பார்த்துப்பீங்க. நம்ம கோதுமை அல்வா செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம் வாங்க. நாங்கள் இது போல் வீடியோ போட்டுனே இருப்போம். இது போய் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வைத்து வீடியோ பற்றி லைக் பண்ணிடுங்க. நண்பர்களே, இதுதான் நம்ம அல்வா செய்யறதுக்கான கோதுமை மாவு கலக்கி வச்சுக்கிறோம். இது ஃபுல்லாக மிக்சிங் பண்ணி வச்சுக்கிறோம் கோதுமை மாவை. நம்ம எதுவுமே இதை அப்படியே அல்வா செய்ய வேண்டாம். வாங்க செய்யலாம் வாங்க. இப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்தால தண்ணி தாங்க எடுக்குது. நம்ம தண்ணி குடிக்கணும். இப்போ நம்ம இப்போ இந்த ஊற்று தண்ணி குடிச்சிடலாம். இந்த ஊற்று இப்போ தேநீர் ஊற்று. நம்ம தான் தண்ணி குடிக்க போகிறோம். தண்ணி குடிச்சிடலாம் வாங்க. நம்ம தண்ணி குடிக்க போகிறோம். தண்ணி பாருங்க அப்படியே பழிச்சுன்னு இப்போ தண்ணிங்க. இந்த தேநீர் ஊற்ற தண்ணியை குடிக்க போகிறோம். அள்ளி பாருங்க, தண்ணி செம்ம சூப்பராக இருக்குங்க. தேநீர் ஊற்று சொல்கிறாங்க, தண்ணி தேன் மாரியே இருக்குது. ஒரு சில இடத்துல தண்ணி கிடையாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊரில் இந்த ஊற்று தண்ணி குடிச்சோடனே ஊற்று தண்ணி பழைய காலத்தில் அந்த ஊற்று தண்ணி தான் குடிச்சு வாழ்ந்தாங்க. அவங்களாம் இப்போ யாருமே இல்லை. இப்போ நம்ம நம்ம மினரல் வாட்டர்லாம் குடிக்கிறோம். அதை குடிச்சு நம்ம ஒரு 50 வயசு மேலே உயிர் வாழ மாட்டோம். தண்ணி தான் குடிச்சவங்களாம் பல வருஷம் வாழ்ந்தாங்க. நம்ம தண்ணியை குடிச்சு தான் நம்மளாம் வாழ்ந்துடலாம். நம்ம தண்ணியை குடிச்சிட்டு நம்ம போயிடலாம் வல்ல சேர்த்துக்காங்க. தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பூமியிலேருந்து வருது பாருங்க. இதாங்க அந்த ஊற்று தண்ணின்ற தேநீர் ஊற்று தண்ணியில் தாங்க ஸ்ட்ரெயிட்டாக பூமியிலேருந்து வருதுங்க தண்ணி எப்படி வருது பாருங்க. அப்படியே மலையிலேருந்து அருவி வர மாரி தண்ணி வருது பாருங்க. மேலேருந்து தண்ணி பூமியிலேருந்து கீழே வருது பாருங்க. ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேங்க அல்வா செய்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த கோதுமை மாவுலேருந்து அந்த பாவு எடுக்க போகிறோம். இந்த பாவை தனியாக பிரிஞ்சிடும். தண்ணி தனியாக பிரிஞ்சிடும், பாவு தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம இது வச்சுட்டுங்க நம்ம அடுப்பு ரெடி பண்ணிடலாம். அல்வா செய்யறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ அடுப்பு இங்கே தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம பல்ல எடுத்துக்கணும். நம்ம கல் எடுத்து வச்சுக்க வேண்டாம். நம்ம கல் வச்சுக்கலாம். கல் வச்சாச்சு. இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணி வானில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பத்தாச்சு. நம்ம வானில் வச்சுக்கலாம். வானில் கொஞ்சம் காயணும். அப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். வானில் காய்ச்சிச்சு, தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி எல்லாம் கொதிக்கணும். அப்போ நம்ம சர்க்கரையை போட்டலாம். தண்ணி எல்லாம் கொச்சிச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு வேண்டாம். 2 தண்ணியில் ஒரு சர்க்கரை போட்டலாம். சர்க்கரையை போட்டாச்சு. நம்ம நல்லா தழுவி விடணும். இப்போ நல்லா தழுவணுங்க. அப்போதான் சர்க்கரை நல்லா கரையும், பாவாகும். சர்க்கரை நல்லா கஞ்சிச்சு. இப்போ நம்ம கோதுமை பாவை தந்து ஊற்றி வேண்டாம். பாருங்க, இந்த கோதுமை
பாவுலேருந்து தண்ணி தனியாக பிஞ்சிச்சு, பாவு தனியாக பிஞ்சிச்சு. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக மேலே இது ஃபுல்லாக தண்ணி, இது ஃபுல்லாக பாவுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம இட கட்டிக்க வேண்டாம். இந்த பாவு மற்ற எடுத்து நம்ம வல்லம் செய்ய போகிறோம். இப்போ தண்ணி இட கட்டலாங்க. நம்ம தண்ணி இப்போ இட கட்டிடலாம். நம்ம இந்த பாவுலேருந்து தண்ணி தனியாக பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெடியாகிற அந்த கோதுமை பாவை எடுத்து நம்ம சக்கரை பாவை எடுத்து ஊற்றிக்கலாம். வாங்க. சக்கரை பாவை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கோதுமை பாவை எடுத்து ஊற்றிக்கலாம். சக்கரை பாவில் கோதுமை பாவை ஊற்றினோம். நல்லா கழுவி விடணும். நல்லா தழுவுங்க. அப்பதான் அல்வா சாப்பிட்டா வருங்க. அல்வா நல்லா கட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நெய்யை ஊற்றிடலாம். பாருங்க அல்வா எப்படி இருக்குது பாருங்க. அல்வா இருக்கிறத பார்த்தா நம்ம இப்பயே சாப்பிடலாமா தோணுதுங்க. அல்வா அதே மாரி இருக்குதுங்க. திருநெல்வேலி எவ்வளோ மாரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. திருநெல்வேலியில் கூட அல்வா செஞ்சு மாட்டாங்க பார்த்து நம்ம அதுமே செய்யற அல்வா. இப்போ நெய் ஊற்றினோடனே அல்வா அப்படிலாம் அந்த வானில் பிடிக்கலுங்க. அப்படியே வாங்க. நம்ம அல்வாவில் முந்திரி பாதாம்லாம் போடணும். அது நம்ம நெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பாதாமியும் முந்திரியும் போட்டலாம்ல. நெய்யில் வறுத்த முந்திரியும் பாதாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து அல்வாவில் போட்டலாம். நம்ம வறுத்த முந்திரியும் பாதாம் எடுத்து அல்வாவில் போட்டலாம். பாதாமியும் முந்திரியும் போட்டாச்சு. நல்லா தழுவிடணும். நம்ம கலருக்கு கொஞ்சம் கேசி போட்டு சேர்த்துலாம். நல்லா கலந்துங்க. அல்வா நல்லா பதமா நைஸா வருங்க. வாசனை அப்படியே கம கமன்னு வருதுங்க. வாசனை பார்த்தா இப்பயே அப்படியே அள்ளி சாப்பிடலாம தோணுதுங்க. அப்படியே அதுமே வந்து வாசனை. நெய்யை ஒன்று கொஞ்சம் ஊற்றிடலாம். நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுலாம்.